விஜயசாந்தி அண்ணனுக்கு தேவையான எல்லாமே வந்து முடிச்சுட்டு அவரோட வந்து இறுதி சடங்கு எல்லாமே வந்து பூர்த்தி பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து இறுதி சடங்குக்கு வந்து கடைசியாக வந்து அந்த மேலே வாசிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பணம் தர வேண்டியதாக இருந்தது. அந்த பணத்துக்காக விஜயசாந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க அண்ணன் வந்து தங்கச்சிக்காக இன்னொரு தங்கச்சிக்காக பெரிய தங்கச்சிக்காக சேர்த்து வச்சுருந்த உண்டியலை எடுத்து உடைக்கலான்னு போகிறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க அவங்க அண்ணன் பாவம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காசாக பார்த்து பார்த்து போட்டு வச்சிருந்த உண்டியல் அது வேணாம் அது அக்கா கல்யாணத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த உண்டியில் எடுக்காமல் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் எப்படி பதில் சொல்ல போகிறோன்னு வராங்க. இப்போ விஜயசாந்தியோட அக்கா அந்த உண்டியில் உடைச்சி காசு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல அண்ணனே போயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, இந்த காசு அண்ணனோட இறுதி சடங்குக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் விஜயசாந்தி வேறு வழி இல்லாமல் அந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து விஜயசாந்தி அவங்க அண்ணனோட வந்து சட்டையை எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஆறுது சொல்லிவிட்டு அவங்க மட்டும் அண்ணனோட சட்டையை வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க. மனசு கஷ்டப்பட்டு அண்ணனை பற்றி ஏங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம சிரஞ்சீவி மனசு கஷ்டத்தோடு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அவங்க அத்தை வராங்க. அவரை பார்க்கறதுக்கு கூடவே அவங்க அண்ணனும் வராரு. நான் செஞ்ச தப்புக்காக நீ கஷ்டப்படுறியடா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இப்போவே நான் போய் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அதெல்லாம் வேணாம் ஒன்றும் சொல்ல வேணாம், ஏற்கனவே என்ன அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, இதில் ஒன்றும் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை ஆகப்போதில்லை, ஆனால் ஒன்றெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டைமில் நீ சொன்னீங்கன்னா நான் ஒரு பிள்ளை வந்து பிடிக்காத பிள்ளை இருந்தால் பத்தாது, இன்னொரு பிள்ளை எதுக்கு, அதனால தான் வேணாம் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க அத்தை வந்து எந்த தப்புமே செய்யாமல் நீ எப்படா நீ அனுபவிக்க முடியும் இந்த மாதிரி கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எப்படிடா இருக்கேன்னு கேட்குறாங்க. அப்பா அங்கே வந்து ஜெயிலர் மாதிரி தான் இருப்பார், அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் அங்கேயும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியலத்த அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு இவன் பற்றியா இந்த நிலைமையில கூட எப்படிலாம் வந்து ஜோக் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. அவங்க தன்னா கேள்றாங்க ஏன்டா இவ்வளோ பண்ணுறாங்க. நான் அண்ணன் சொல்கிறாரு டேய் நீங்கள் 2 பேரும் முதல்ல கிளம்பி போங்க, அதெல்லாம் கிளம்பி போக முடியாதுடா, உன்னை கூட்டின்னு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பெரிய பேக் எடுத்துகிட்டு வராங்க. அது ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க போலீஸ்க்கு. ஐயோ அத்தை என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே பாருங்கள் எங்கள் அத்தை கொடுக்க பணத்தை வாங்கினீங்கன்னா இப்போவே போய் ஊர் ஃபுல்லாக சொல்லிடும் நீங்கள் இந்த மாதிரி பணம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் உங்கள் வேலையும் போயிடும் பரவாயில்லையா அப்படின்றாங்க. ஐயோ என்ன இது ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க, தயவுசெய்து எங்கள் பையனை விட்டுருங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மாமா தாயே நீ பணத்தை எடுத்துகிட்டு போ, தேவையில்லாமல் எங்கள் பேரை வந்து டேமேஜ் பண்ணிடாத அப்படின்னாங்க. உடனே வந்து நான் சொன்னால் கேளுங்க சார், அவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. பேர் என்ன அத்தை, அவங்க பாவம் அந்த குடும்பமே வந்து யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இருந்த ஒரு ஆம்பளையும் வந்து இறந்து போயிட்டாரு. அந்த குடும்பத்துக்கு நம்ம செஞ்ச பாவத்துக்காக தண்டனை கூட அனுபவிக்கலன்னா எப்படி, சரிடா நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும், நான் தானே அனுபவிக்கணும் அவங்க அண்ணன் சொல்கிறாரு. சரிடா இப்போ என்ன நீ இல்லைன்னா நான் என்ன, எல்லாம் ஒன்று தானே அப்படின்றாரு அவங்க தம்பி. இந்த மாதிரி அப்பா மட்டும் தாண்டா யோசிப்பார், அண்ணன் யோசிக்கிற மாதிரி நீயும் யோசிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அத்தை வந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து இறங்குறத பார்த்து அவங்க அப்பா செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. சிரிஞ்சுடி அப்பா அவனை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரீங்களா உங்களை அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து இதில் என்ன தப்பு இருக்குது, அவன் பாவம் ஆக்சிடென்ட் தான், இப்படி ஆக்சிடென்ட் பண்ணது தப்பு கிடையாது, நம்மளை மீறி நடக்கிற விஷயம், ஆனால் இருந்தாலும் இறங்கி அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் அவங்களுக்கு பார்க்கணும், அதுதான் மனிதாபானம். அந்த ஒரு மனிதாபானமே இல்லாத ஒரு பிள்ளை எனக்கு எதுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளையை இன்றைக்கி நான் தலை முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தலை மேலே ஊற்றிக்கிட்டு அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. இதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு 2 பிள்ளைங்க தான், ஒன்று இவன் இன்னொருத்த இவன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே காட்டிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு அவங்க அத்தை தவிக்கிறாங்க. பாவம் தம்பி வந்து கஷ்டப்படுறான், என்னால் எல்லாருக்கும் கஷ்டம், நான் செஞ்சது மன்னிப்புக்க முடியாத தப்பு, அதுக்கு தான் அப்பா இந்த தண்டனை கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த தண்டனை எனக்கு தர வேண்டிய தண்டனை, அதுக்காக வந்து ஏன் தம்பி கஷ்டப்படணும், நான் வந்து இப்போவே அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அவர் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. அவங்க அண்ணன் சிரஞ்சீவியோட அண்ணன் உடனே வந்து அவங்க அத்தை சொல்கிறாங்க, சிரஞ்சீவியோட அத்தை வேணாண்டா சொன்ன கேளு, நீ இப்படிலாம் பண்ணால் சிரஞ்சீவி இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும், அதனால் கூடி சீக்கிரம் வந்து அவனை பற்றி எல்லாமே புரிஞ்சுப்பார் அண்ணன், நீ கவலைப்படாதடா, எனக்கு என்னமோ புரிஞ்சுக்கிற மாதிரி தோணல, டோட்டலாக சிரஞ்சீவி இந்த வீட்டுக்கு வரலன்னா எப்படி, அதுக்கப்புறம் என் மனசாட்சி என்னை வாழ விடாது, சிரஞ்சீவி இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், அதுக்கு அப்பா வந்து சம்மதிக்க மாட்டார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்காத்த அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இங்கே பாடுறா, சிரஞ்சீவிக்காக நம்ம அமைதியாக தான் இருக்கணும், அதனால் தேவையில்லை மனசை போட்டு குழப்பிக்காத வாடான்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு சிரஞ்சீவியோட அப்பா வந்து அவங்க அம்மாவோட படத்தை வச்சுட்டு எனக்கு வேறு வழி தெரியல, நம்ம பெத்த பிள்ளைய நம்மளே வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாரு. சிரஞ்சீவி தூங்குறாரு. அப்போ கனவுலையும் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட்டே வருது. ரொம்ப பயந்து எழுந்துக்கிறாரு சிரஞ்சீவி.